உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு வர்றாங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஆரம்பிச்சு செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி, கிட்டத்தட்ட 48 நாட்கள். அப்ப இந்த மிதுனத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானால் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ தனுசு ராசி, இப்போ தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது எப்பவுமே யாருக்குமே எந்த கெடுதலையுமே செய்ய விரும்ப மாட்டாங்க. தான் வாழ பிறரை கெடுக்காதே, விட்டு கொடுப்பதில் கெட்டிக்காரர்கள். அதே சமயத்துல தனக்கே எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு, கார் வேணும், பங்களா வேணும், பல கோடி சொத்து வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி அலையிறது இல்லை. அதே சமயத்துல இறைவன் கொடுப்பதையும் யாராலையும் தடுக்க முடியாது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இந்த கடந்த 3 வருட காலமாகவே. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வியாபாரம் பண்ணினாலும் நல்லா இல்லை, பிஸ்னஸ் பண்ணினாலும் நல்லா இல்லை, சொந்தமாக வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் நல்லா இல்லை. அப்போ இதற்கு காரணம் என்ன? அர்த்தாஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அது போக இப்ப இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது கரெக்டா இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்திருக்குது. அப்ப அந்த 7ஆம் இடத்துல இதற்கு முன்னாண்ட குரு பகவானும் இருந்தாங்க. அப்ப அந்த குரு பகவான் இருந்த காலங்களாகப்பட்டது 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து இவங்க இல்லற வாழ்க்கையிலும் பிரச்சனை கொடுத்தாங்க, இவங்க பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் பிரச்சனை கொடுத்தாங்க. அதாவது சமயத்துல பாத்தீங்கன்னா தொழில் ரூபத்துல நல்ல வருமானங்கள் இல்லை. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால, அந்த செவ்வாய் பகவான் இவங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா, தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய அறிவு, ஒருத்தருடைய திறமை, ஒருத்தருடைய முயற்சி, ஒருத்தருடைய முன்னேற்றம். அப்ப அவங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அந்த 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதியே இந்த தனுசு ராசியை பார்க்கறாங்க. அப்ப அந்த தனுசு ராசியை பார்க்கும்போது அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மோட்சம், அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து, அவங்களுடைய பிரச்சனைகளில இருந்தும் விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைச்சாச்சு. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய அறிவுக்கு வேலை, உங்களுடைய திறமைக்கு வேலை, உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உங்க கஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள், உங்களை எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய ஒரு டைம் இப்ப வந்தாச்சு. அது மட்டும் இல்லைங்க, அந்த செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் உச்ச பலமாக இருந்து கடகத்திலிருந்து செவ்வாயுடைய வீட்டை குரு பார்க்கிறாரு. அதே சமயத்துல அந்த குருவுடைய வீட்டை செவ்வாய் பார்க்கிறாரு. இவங்க ரெண்டு பேருடைய வீட்டை மாத்தி மாத்தி பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். அப்ப இரட்டிப்புங்கிறது என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு லாபம் வருதுன்னா அந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாயாக வரும். அப்போ பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வரக்கூடிய வருமானம் 2000 ரூபாயாக வரும். அப்போ ஒரு வியாபாரத்திலையும் சரி, ஒரு பிசினஸ்லயும் சரி, இந்த டைம் ஆகப்பட்டது நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான வருமானம் கண்டிப்பாக வரும். அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் கடனை கட்டலாம், பட்ட கடனை அடைக்கலாம், நீங்க சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றலாம்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய உழைப்பினால, உங்களுடைய அறிவால, உங்களுடைய திறமையால கண்டிப்பாக இப்ப கூடுதல் வருமானம் கிடைச்சு அந்த வருமானத்தின் மூலியமாக உங்களுடைய பட்ட கடனை எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. இது போக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான சனி பகவானுடைய வீட்டை அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. அப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடம் இல்லையா, அப்போ குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது, உங்களுடைய வாக்குஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல மன திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இந்த பீரியட்ல நீங்க வந்து உங்களுடைய மனைவிக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆபரணங்கள், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம், ஏதாவது ரூபத்தில் செயின் வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்க கம்மல் வாங்கி கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, இது மாதிரியாக நீங்க ஏதாவது ரூபத்தில் தங்கம் நகை வாங்கி கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தலாம், அவங்களை சந்தோஷப்படுத்தலாம். அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இப்ப கிடைக்கும். அப்போ குடும்பத்துல நீங்க இழந்த சந்தோஷம் மீண்டும் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்களால் திருப்தி கிடைக்கும். ஏன்னா வந்து உங்க 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகலையா, இந்த பீரியட்ல ஒர்க் அவுட் ஆகும். இல்ல உங்க மகளுக்கு கல்யாணம் ஆகலையா, இந்த பீரியட்ல அது நடக்கும். அது போக உங்களுடைய மகனுக்கு குழந்தை இல்லை, இல்ல உங்க மகளுக்கு குழந்தை இல்லை, அப்படி ஏதாவது இருந்திருந்தாலும் இப்ப இந்த பீரியட்ல அது ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிற்கும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால. அப்ப இதனால உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய தருணம் இந்த பீரியடு. அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப வெளிநாடு போயிருக்கிறீங்க, வெளிநாட்டுல நீங்க சிட்டிசன்ஷிப் ஆகணும், இல்லை இங்க சொத்து வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, இதற்குண்டான பாக்கியமும் இந்த பீரியட்ல உங்களுக்கு இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் 5ஆம் இடத்து அதிபதியாக இருப்பதனாலையும் அந்த குரு செவ்வாயுடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக நீங்க ஏதாவது ரூபத்துல ஒரு சொத்து வாங்குவீங்க. அந்த சொத்து கண்டிப்பாக உங்க மக்களுக்கும் மக்களுடைய காலத்துக்கும் அதன் மூலியமாக நன்மை அடைவீங்க. இது போக உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், திருப்தி, சுபகாரியங்கள், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். நீங்க இந்த பீரியட்ல எதை செய்யக்கூடாது அப்படின்னா, யாரையுமே நம்பி பணம் கொடுப்பதோ, உங்க சக்திக்கு மீறி ஒருத்தருக்கு உதவி செய்வதோ, உங்ககிட்ட வந்து உங்க நண்பர் பணம் கேட்கிறாரு, அவர் கஷ்டப்படுறாரு, அது உங்களுக்கு பார்க்குற கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா உங்ககிட்ட இருந்தால் மட்டும் செய்யுங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்க கடன் வாங்கி கடன் கொடுக்குறீங்க, இதுல வந்து கண்டிப்பாக அவர் அந்த கடனை கட்ட மாட்டாரு. அந்த கடனுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அப்போ உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி, தேவையில்லாத பிரச்சனை, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடி வேற எந்த குறையுமே இல்லை, நல்லா இருக்குது. இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.